பரம்பக்குடி அருகில் உள்ள வெங்கடக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவன். வெங்கடக்குறிச்சி கிராமம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இமானுவேல் சேகரனுடைய வரலாறில் சார்ந்து இருக்கிறது. அவருடைய மனைவி கூட ஐந்தாம் கிளாஸ் வரை நான் படிச்சிருக்கிறேன். கிராமத்தில் வெங்கடக்குறிச்சி கிராமத்தில் தான் கடைசியாக அந்த அம்மா வேலை செஞ்சாங்க. அதனால் இமானுவேல் சேகரன் எங்கள் வீட்டுக்கு அருகிலேயே வாடகைக்கு இருந்தாங்க. அவர் எனக்கு மாமா வேணும் வந்தால் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வைக்க பின்னையில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க எல்லாரையும் வரவழைச்சு நம்ம விஷயங்களை பேசுறது, என்னென்ன நடக்குது, எந்தெந்த ஊர்களை என்னென்ன செய்கிறாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு இந்த துண்டு கிளாஸு, செருப்பு போடக்கூடாது, துண்டை செவலில் போடக்கூடாதுங்கிறதுலாம் இருந்தது. அவர் வந்து மாதத்துக்கு 2 தடவை வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃபு அந்த காலத்தில் வாங்கின சம்பளத்தில் 100 ரூபா 50 வாங்கிக்கிட்டு வெளியில் ஊர் சுத்த போயிடுவார். போயிட்டு ஒரு 15 நாள் அங்கங்கே இருந்துட்டு திரும்ப வந்து மறுபடியும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டதே கிடையாது. அப்படி இருந்தவர் அவரை வெட்டுப்பட்ட சமயத்தில், கொலை பண்ண சமயத்தில் பின்னாடி அவருக்கு போட்டோ பேனர் போடலாம் என்னங்கிறது, போட்டோ வைக்கணுங்கிற தேடுற சமயத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே யாருக்கிட்டையுமே அவருடைய போட்டோ கிடையாது. அப்போ வந்து ராமதாஸ் சுவாமிகள்ட்டு மலேசியா பிராங்கில் வந்துட்டு ஒருத்தர் இருந்தார், கொடுத்துரைக்காரர். அவர் வந்து சுதந்திர சங்கத்திலேயே தேவேந்திர குல வேளாளர் சங்கம்னு பிராங்கில் ஆரம்பித்து அங்கே உள்ள அவர் தேவேந்திர குல வேளாளர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து இவர் வந்து கல்யாணம் ஆன உடனே மலேசியா போகிறதுக்காக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தது. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்கி மலேசியாலேயே பிரிண்ட் போட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ என்னுடைய ஃபாதர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் கொண்டு வந்த ஃபோட்டோ வீட்டில் வந்து இருந்தது. கடைசி ஃபாதர் எல்லாம் இறந்து நாங்கள் வந்து சென்னையில் செட்டில் ஆன பின்னாடி அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து ஆவடி சுந்தராஜன்கிட்ட கொடுத்து, இது வந்து நம்ம தேவேந்திர பேரையில் போடுங்க, இந்த ஃபோட்டோ என் வீட்டில் இருந்தால் அது அப்படியே மறைஞ்சு போயிடும்னு சொல்லி கொடுத்து, அவர் வந்து அருணாச்சல மினிஸ்டர் பாராட்டு விழாவில் சாவனர் போட்டதில் அதில் பின்பக்கத்தில் சைஸ் ஃபோட்டோ போட்டாரு. அந்த ஃபோட்டோ தான் இப்பொழுது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கிற ஃபோட்டோ. நான் தான் எடுத்தாந்து எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு இமானுவேல் யாருங்கிறத உருவத்தை காமிச்சது. ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க கடைசி காலத்தில் அவர் இருந்ததுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆனால் காங்கிரஸில் சேர்ந்ததுனால மீசையெல்லாம் வச்சிருக்க மாட்டார், கதை பேசிட்டு கதை துண்டு தான் போட்டிருப்பாரு. ஆனால் இது அந்த காலத்தில் இட்லி மீசை இருந்ததுனால அந்த இதை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, எல்லாரும் வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர் வந்துட்டு ரொம்ப தாழ்ந்தவங்க வச்சவங்க சொல்றீங்க. ஏன்ட்ட வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இருக்கு. இந்தியாவில் வந்து ஹைதராபாத்லையும் கல்கட்டாவில் உள்ள கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவில் உள்ள 20 பழைய ஜாதிகளை தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர் ஒன்று, அப்போ வந்து 12 இருந்தது. தேவேந்திர குல வேளாளர் ஒன்று. இந்த ஆராய்ச்சி செஞ்சு 1916 அந்த ஆராய்ச்சி கட்டை இந்தியாவில் கொடுத்தா அதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி ஆல்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் அதை அப்ரூவல் வாங்கினாங்க. அப்ரூவல் வாங்கி 1916 இந்து பேப்பரில் வந்திருக்கு. இன்னும் ஒரிஜினல் பேப்பருக்கு அதோடைய காப்பிலாம் நான் வச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி தான் இந்தியாவில் நம்ம தேவேந்திர வேளாளர்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ முன்னேற்றம். ஏன்னா 1650 வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவுக்கு முத வட இந்தியாவில் வந்தது தேவேந்திர வேளாளர் தான். பல்லன்கிறவனும் இருளாங்கிற எஸ்டி 2 பேரும் தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாக்களில் வந்து நார்த் இந்தியாவில் இருந்து விவசாயம் பண்ணிட்டு இடம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ம சமுதாயம் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சமமான இடம் தேடுற சமயத்தில் இந்தியா அப்போ வந்து தென்னிந்தியாவில் 4 ஸ்டேட்டு ஒன்றா இருந்தது. இங்கே வந்து குடியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரே குடும்பமாக இருந்தாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து குடும்பங்கிற பேரே வந்தது. அந்த குடும்பம் வந்து
விவசாயம் பண்ண சமவெளி பண்ணி விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து விவசாயிகளுக்கு வேண்டிய கருவிகள் மற்ற இதுகளாம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு குரூப்பாக அந்த குடும்பத்திலேருந்து பிரித்து போனாங்க. அந்த குடும்பம் தான் நம்மளுக்கு வேண்டிய ஏறு கலப்பை இருக்கிற எல்லா ஜாதிகளும் உருவாச்சு. இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு 500 வருஷம் கழிச்சு என்னாச்சு, இவங்க மேரேஜ் பண்ணுறது வந்து பேசட்டும் ஒரு உண்மை நிகழ்வு இது. மேரேஜ் வந்துட்டு பண்றது வந்துட்டு ஒரே குடும்பத்தில் அடிச்சுக்கிறதுனால அந்த இதில் வந்து இந்து குப்தான்னு ஒரு ஆள் 1200 வருஷத்துல உருவானாரு. அவர் வந்து அந்தந்த குரூப்புகள்லயே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஒரே இதுக்கு வரவானாரு. அது ஜாதிகள் உண்டானது எல்லாம் ஜாதிகள் உண்டானது வந்து இந்த இது அவங்கவுங்க செய்கிற வேலையை வச்சு தான் உருவானது. இப்போ வந்து அப்படி பார்த்தா நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டுறது 1200 வருஷத்துக்கு உள்ள. ஆனால் நம்ம 1650 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உருவாயிருக்கோம். சரி, ராஜராஜ சோழன் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதி வந்து உருவாயிடுச்சு. நம்ம ஜாதியில் இருந்தா எல்லா ஜாதியுமே உருவாச்சு. நம்ம ஜாதியை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாருடைய தாய் தகப்பு நம்ம ஆளுங்க தான். சார்பாக இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.